வணக்கம் ட்ரேடர்ஸ். சமீபத்தில் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, யூஎஸ் மார்க்கெட் ஆல் டைம் ஹை டெய்லியுமே அடிச்சுக்கிட்டு இருக்கு, ரொம்ப நாளாக மார்க்கெட்டில் பயங்கர ஒரு புல்லிஷ்னஸ் அப்படிங்கிறது இருக்கு. பட் இந்தியன் மார்க்கெட் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, ஏன் இந்தியா மார்க்கெட்டால் ஆல் டைம் ஹையை தொட முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நிறைய பேருக்கு இதன் மூலமாக நிறையா விஷயங்கள் தெரிய வரும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ அவர் கேட்ட அந்த கேள்விக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரீசன்ஸ் இருக்குங்க. ஸோ குவார்டர்லி ரிசல்ட்ஸு, ருப்பி வீக்னிங், எஃப்ஐஏ செல்லிங் அண்ட் குளோபல் பொலிட்டிக்கல் சினாரியோ, இந்த 4 விஷயங்களால தான் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டை காட்டிலும் இந்தியன் மார்க்கெட்ஸ் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷனான கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது, இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ருப்பி வீக்கனிங். இது ரொம்பவே முக்கியமான ஒரு பிரச்சனைங்க. என்றைக்குமே ஒரு நாட்டுடைய கரன்சி அப்படிங்கிறது டிப்ரிஷியேட் ஆகிறது. முக்கியமாக இப்போ யூஎஸ்டி அப்படிங்கிறது தான் குளோபலாக இருக்கிற ஸ்டாண்டர்டான ஒரு கரன்சி. யூஎஸ்டிக்கு எதிராக அந்த நாட்டோட கரன்சி டிப்ரிஷியேட் ஆகுது அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய அடியை கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி அந்த நாட்டோட ஸ்டாக் மார்க்கெட்டுக்குமே ஒரு பெரிய அடியை கொடுக்குங்க. ஸோ ரொம்ப இந்தியா கான்டெக்ட்ல நம்ம இதை பேசணும் அப்படின்னா, இப்போது இந்தியன் மார்க்கெட்டை மேலே உயர்த்தணும், மேலே கொண்டு போனோம் அப்படின்னா அதில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க இன்வெஸ்ட் பண்ணாதான் நம்ம மார்க்கெட் மேலே போகும். இப்போது அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், ஐஎன்ஆரில் தான் பண்ண முடியும், டாலர்ஸில் பண்ண முடியாது. அப்போது அவங்கள்ட்ட இருக்கிற யூஎஸ்டியை, அதாவது அவங்களோட டாலர்ஸை இந்தியன் ருப்பியை கன்வெர்ட் பண்ணி தான் இங்கே இன்வெஸ்ட் பண்ண முடியும். திருப்பி அவங்க ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போகிறாங்க, அவங்க நாட்டுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னா அந்த ஐஎன்ஆரை திருப்பி யூஎஸ்டியாக கன்வெர்ட் பண்ணி தான் அவங்க நாட்டுக்கு கொண்டு போக முடியும்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்திய ரூபாயின் மதிப்பு ஒன்றா இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு 80 ரூபாயா இருக்குது. திருப்பி அவங்க கொண்டு போகும்போது அது 89 ரூபாயா மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிப்ரிஷியேஷனாலே அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு லாஸ் வந்துடும். அதன் காரணமாக கரன்சி ஸ்டேபிளாக இருந்தால் மட்டும்தான், ஒரு நாட்டுடைய கரன்சி ஸ்டேபிளாக இருந்தால் மட்டும்தான் எஃப்ஐஏ அந்த நாட்டில் இன்வெஸ்ட் பண்ண விரும்புவாங்க. அப்போ தான் மார்க்கெட்டுமே மேலே போகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கரன்சி டிப்ரிஷியேட் ஆகிட்டு போயிட்டே தான் இருக்குது. யூஎஸ்டி ஐஎன்ஆருக்கு எதிராக 88.7 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 90 ரூபாய் தொட போகுது. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. நம்ம மார்க்கெட் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் ருப்பி வீக்கனிங். அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐயோட செல்லிங்க. எஃப்ஐ அப்படிங்கிறது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான கோடிகளை முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க எய்தர் ப்ராஃபிட் புக்கிங்னாலேயோ அப்படி இல்லைனா ஒன்றும் சரியில்லைங்க, இந்தியாவோட மார்க்கெட் சரியில்லை, அதனால் வேற எங்கேயாவது ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி போகிறாங்களோ என்னமோ தெரிலைங்க. இங்கே பாருங்க, 2021 தொடர்ந்து கடந்த 5 வருஷமாக நம்ம மார்க்கெட்டிலிருந்து லட்சக்கணக்கான கோடிகளை, 10 லட்சம் கோடிக்கு மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இதில் ரொம்ப ஹையஸ்ட்டாக செல் பண்ணது 2024 தான், கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி செல் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த வருஷமே 2025 முடியலை, அதுக்குள்ளேயே 2.5 லட்சம் கோடிக்கு பக்கமாக செல் பண்ணிட்டாங்க. இந்த எஃப்ஐஐ செல்லிங் அப்படிங்கிறதுமே ஒரு மிக முக்கியமான ஃபேக்டராக இருக்குங்க இந்தியன் மார்க்கெட் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் சும்மா இந்த 5 வருஷம் டேட்டா மட்டும் எடுக்கல, அதுக்கு முன்னாடி அவங்க பை பண்ணப்போ இருந்த டேட்டாவும் நான் எடுத்திருக்கேன். 2018 நான் இந்த டேட்டாவை எடுத்திருக்கேங்க. ஸோ இது எஃப்ஐஐ அண்ட் எஃப்ஐக்கு ஒரு அடுத்த லெவல் ஆஃப் பவர் நம்ம மார்க்கெட்டில் யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஐஐ கிட்ட இருக்குது, அதாவது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருக்குங்க. இப்போ நம்ம மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா இந்த டிஐஐ அண்ட் எஃப்ஐஐ இந்த 2 பேர்த்தோட கான்ட்ரிபியூஷனுமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். 2018 அவங்க நெட்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 73,000 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் டிஐஐ ஒரு 1 லட்சம் கோடிக்கு பக்கமாக பை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே 19-20 2 பேருமே 19 2 பேருமே பை பண்ணியிருக்காங்க. 2020 பார்த்தீங்கன்னா கோவிட் வந்துச்சு. அந்த கோவிடில் கிராஷ் ஆனாலுமே அது இயர்லியர் 2020 வந்ததுனால உங்களுக்கு டுவர்ட்ஸ் த எண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65,000 கோடி நெட்டாக பைங்கில் தான் இருக்காங்க. பட் அந்த டைமில் டிஐ டோட்டலாக செல்லிங்கில் இருக்காங்க. அண்ட் 2021 அப்புறமா பார்த்தீங்கன்னா டோட்டலாக இவங்க செல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் அப்படியே டிஐயை போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இவங்களை கம்பேர் பண்ணும்போது எல்லா வருஷமுமே டிஐயை அதிகப்படியான காசை உள்ளே இறக்கி மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தோணலாம், எஃப்ஐஐ செல் பண்ணுறது தான் டிஐயை பை பண்ணிடுறாங்களே, அப்புறமும் ஏன் அதை கிட்டத்தட்ட ஈக்குவலாக கூட இல்லை, அதை விட அதிகமாகவே பை பண்ணியிருக்காங்க, அப்படி இருந்தும் ஏன் மார்க்கெட் அந்த அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு நினைக்கலாம். அதற்கு ஒரு தெளிவான பதில் இங்கே நான் வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க டாப் 10 ஸ்டாக்ஸோடைய எஃப்ஐஐ அண்ட் டிஐயோட ஹோல்டிங். ஸோ ரிலையன்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஏ 10% தான் வச்சுருக்காங்க, இல்லை எஃப்ஐ கிட்டத்தட்ட 20% வச்சுருக்காங்க. அதே HDFC பாருங்களேன், டிஏ 10%, 48% வந்திருக்காங்க. மற்ற ஸ்டாக்ஸும் பாருங்களேன், 14, 46, 6, 11. ஸோ இன்ஃபீல மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டிஏ ஒரு 39%, எஃப்ஐ கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்காங்க. அடுத்து யூனிலிவரில் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குது, 10% இருக்குது.
அடுத்து ஐடிசியில் டிஏஏ கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்காங்க. பட் பஜாஜ் ஃபினான்ஸில் பாருங்கள் 5.21, ஆக்சிஸில் 8.43, எல்என்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்காங்க 23, பட் டிஏ வந்து 31 வச்சுருக்காங்க. ஸோ இந்த 10 ஸ்டாக்லேயே ஒரு 2 ஸ்டாக்லேயோ 3 ஸ்டாக்லேயோ அதுவும் கொஞ்சம் ஈக்குவலான லெவலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஏ வச்சுருக்காங்களே ஒழிய மற்ற எல்லா ஸ்டாக்ஸ்லையுமே சிக்னிஃபிகண்ட்டாக அதாவது ஒரு 1:10 ரேஷியோ ஒரு 1:5 ரேஷியோன்னு ரொம்ப அதிகப்படியான கேப்பில் எஃப்ஐயோடைய ஹோல்டிங் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அவங்க நினச்சிட்டாங்க அப்படின்னா டிஏஐ என்னதான் முட்டு கொடுத்தாலும் என்னதான் பை பண்ணாலும் நம்ம மார்க்கெட்டை மேலே கொண்டு போக முடியாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எஃப்ஐஐ டிஐஐ 2 பேருமே வந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம மார்க்கெட்டை மேலே கொண்டு போக முடியும். தன்னந்தனியே டிஐஐயால் இப்போ இந்த எஃப்ஐஐ மாதிரி வந்து மார்க்கெட்டை வந்து சப்போர்ட் பண்ணி மேலே ஏற்றணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் இப்போ இருக்கிற காசுலாம் இருக்காது. இந்த ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் காட்டியிருக்கேன் 10 ஸ்டாக்கு. நீங்கள் நெஃப்டியில் இருக்கிற 500 ஸ்டாக்கோ 1000 ஸ்டாக்கோ எடுத்து பார்த்தாலும் எல்லா ஸ்டாக்லேயுமே மெஜாரிட்டி கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐயால் தான் வந்து உள்ளே இருக்கும். ஏன்னா நம்ம மார்க்கெட்டை மேலே தூக்குனது 2000 2005 2010 லீமன் பிரதர் கொலாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2008 அப்பத்திலிருந்து நம்ம மார்க்கெட்டை மேலே தூக்கி மேலே இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது டிஐஐ கிடையாது, எஃப்ஐஐ தான். அவங்க பல வருஷமாக தங்களோட காசை உள்ளே வச்சிருக்கிறாங்க. ஸோ அதிகப்படியான காசையும் உள்ளே வச்சிருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி டிஐஐ வந்து இப்போ வந்து அதிகப்படியாக இன்வெஸ்ட் பண்ணலாம் 5 லட்சம் கோடி 8 லட்சம் கோடின்ட்டு. அவர் 2010 5 லட்சம் கோடி 8 லட்சம் கோடின்னு உள்ளே இறக்கியிருப்பாங்க. அதிகமான காசை இறக்கியிருக்கான். ஸோ பையிங் பவர் அப்படிங்கிறதுமே மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி அப்படிங்கிறதுமே டிஐஏ கம்பேர் பண்ணும்போது எஃப்ஐஐ கிட்ட தான் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க பை பண்ணாமல் நம்ம மார்க்கெட்டை மேலே கொண்டு போக முடியாது. ஸோ எஃப்ஐஐ செல்லிங் அப்படிங்கிறதுமே ஒரு மிக பெரும் பிரச்சனையாக இருக்குது. ருப்பி வீக்கனிங் அப்படிங்கிறது அது இன்னுமே எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி அந்த பிரச்சனை இன்னும் பெருசாக்குதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் சினாரியோ. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வார் நிறைய இடத்துல போயிட்டுருக்குங்க. பாலஸ்தீன் அந்த பிரச்சனை தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. உக்ரைன் ரஷ்யா வார் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு மேலே நீண்டு போயிட்டுருக்கு. நடுவில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் வந்துச்சு. இப்போ உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் இல்லை. அங்கங்கே சின்ன சின்ன நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஈரானுக்கும் அகைன் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை வந்து வார் வந்துச்சு. இந்த மாதிரி நிறையா வார்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. என்றைக்குமே வார் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக தடைப்பட்டு போகும். இப்போ குளோபலைசேஷன் அப்படிங்கிற நம்ம எக்கனாமியே வந்து பார்த்திங்கன்னா குளோபலைசேஷன் எக்கனாமி தான். அமெரிக்காவில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது இந்தியாவை பாதிக்கும். ரஷ்யாவில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது வந்து இந்தியாவை பாதிக்கும். இந்த மாதிரி வந்து சைனாவில் ஏதாவது பிரச்சனை இந்தியாவை பாதிக்கும். அப்போ குளோபலைசேஷன் ஆனதுக்கப்புறம் எந்த நாட்டோட சண்டை போட்டாலுமே அது இன்டைரக்டாக இந்தியாவை பாதிக்கும். அதே மாதிரி தான் இந்த உக்ரைன் ரஷ்யா வார் வந்து இந்தியாவை எப்படி பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக ஒரு வீடியோ நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த எஜுகேஷன் வீடியோ பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் பார்க்கலன்னா மோஸ்ட் ரெக்கமெண்டேஷன் நான் கொடுக்குறது தான் அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வரதுனாலையும் வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் வந்திருக்கு. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இந்த உக்ரைன் ரஷ்யா வாரால் இந்தியா மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுவுமே நம்ம மார்க்கெட் வந்து மேலே ஏறாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் டேரிஃப். ஸோ ட்ரம்ப் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 தடவை அமெரிக்க அதிபர் இது வந்து செகண்ட் டேர்ம் அவர் இருக்கார். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டேர்மில் இருந்தார். அவர் எப்பப்பெல்லாம் வந்து அதிபராக இருக்காரோ அப்பப்பெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் வந்து அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு தான் டேட்டா சொல்லுது. பட் இப்போ அவர் வந்ததுக்கப்புறம் இந்த 1 வருஷ காலகட்டத்தில் மார்க்கெட் அவுட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி யூஎஸ் மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. பட் இந்த டேரிஃப் அப்படிங்கிற விஷயத்தை அவர் கொண்டு வந்திருக்காரு. அது வந்து யூஎஸ் எக்கனாமியும் கண்டிப்பாக பாதிக்கப்படக்கூடிய தகவல் பெற்றது. அது வந்து மற்ற குளோபல் எக்கனாமியும் பாதிக்குது. அண்ட் இவர் போட்ட டேரிஃபால் இந்தியாவுமே மிகப்பெரிய அடி வாங்கியிருக்கு. ஸோ ட்ரம்ப் ஃபேக்டர் அப்படிங்கிறதுமே இப்போ கரண்ட்டாக ஒரு ஷார்ட் டேர்மில் நம்ம மார்க்கெட்டை ஆல் டைம் ஹைக்கு கொண்டு போக விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு ஃபேக்டராக இருக்குங்க. அடுத்துங்க இதுதான் மிக முக்கியமான பிரச்சனை, குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ். என்னதான் பெரிய பிரச்சனை இருந்தாலும், இந்தியாவோட ருப்பி வீக்கன் ஆனாலும், மற்ற நாடுகளோட பொருளாதார பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனை வேணா இருக்கட்டுமே, ஸ்டாக் மார்க்கெட்டுடைய ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ். அவங்க நல்லா கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் மேலே ஏறி தான் ஆகும். ஸோ ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் மேலே ஏறுது அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் ஆல் டைம் ஹையை தொட்டு தான் ஆகணும். ஆனால் சினாரியோ பாருங்கள், 2025 லாஸ்ட் 3 குவார்ட்டர்ஸ் நான் வந்து இது எஸ்என்பியோட கம்பேர் பண்ணுறேன். எஸ்என்பினா வெறும் 50 ஸ்டாக் மட்டும் இருக்காது. எஸ்என்பியில் வந்து 500 ஸ்டாக்ஸ் இருக்கும். அப்போது எஸ்என்பி 500 லாஸ்ட் 3 குவார்ட்டர்ஸோடைய கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸை நான் எடுக்கிறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 3 குவார்ட்டர்ஸில் 78%, 80%, 82%. இதை நீங்கள் வந்து ஆவரேஜாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 80% வரும். 80% ஆஃப் த கம்பெனிஸ் வந்து அனலிஸ்டோட எக்ஸ்பெக்டேஷனை பீட் பண்ணி நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்குறாங்க. வெறும் 20% தான் வந்து அதை மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுவே லாஸ்ட் 3 குவார்ட்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் நிஃப்டி 500 ஸ்டாக்ஸுக்கு பாருங்களேன். இங்கே பாருங்கள், பீட் த அனலிஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா 54,
57, 56. அதே மிஸ் பண்ணது பாருங்க 46, 43, 44. அப்போ கிட்டத்தட்ட இதை ரவுண்ட் பண்ணி நீங்க 50-50 வச்சுக்கலாம், 55-45 வச்சுக்கிட்டாலுமே கிட்டத்தட்ட 45% கம்பெனிஸ் வந்து அனலிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப மோசமான ரிசல்ட்டை கொடுத்துருக்குறாங்க. ஸோ கம்பெனியோட ரிசல்ட் நல்லா இல்லை, வளர்ச்சி இல்லை, கம்பெனிஸால் ஒரு சூப்பர் டூப்பர் ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ண முடியலை. இதை நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு 3 குவார்ட்டர் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 2-3 வருஷமாகவே இதே தான் சினாரியோ. எதை எடுத்துக்கிட்டாலும் சரி மிஸ்டு எஸ்டிமேட்ஸ்லேயே வந்துடும். உங்களுக்கு பெரிய அளவுக்கு மார்க்கெட் வந்து மேலே போகாது. கடைசியாக கொரோனா காலத்தில் 2020 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செகண்ட் குவார்ட்டருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிஸும் ரிசல்ட் போஸ்ட் பண்ணும்போது 10%, 5% அப்படின்ட்டு அப்பர் சர்க்யூட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் அப்போ பார்த்தது நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அப்பர் சர்க்யூட் அடிச்சாலும் நான் பார்த்தே இல்லை. ரொம்ப ரேராக தான் வந்து 2%, 3% போகுது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினாரியோ அப்படிங்கிறது மாறிடுச்சு. இதுதாங்க மெயின் பிரச்சனையாக இருக்குது. ஸோ எந்த பிரச்சனை வந்தாலும் கம்பெனிஸோட ரிசல்ட் நல்லா வந்துச்சுன்னா மேலே மார்க்கெட் போயிடும். அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு அடி வாங்கியிருக்குது அப்படிங்கிறதுனால தான் நம்ம மார்க்கெட் வந்து மேலே போக மாட்டேங்குதுங்க. ஸோ இதுதான் மிக முக்கியமான பிரச்சனையாக பார்க்குறேன். இந்த மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாமே வந்து இந்த கம்பெனி ரிசல்ட்ஸில் வந்து முடிஞ்சிடும். எந்த பிரச்சனை வந்தாலும் இங்கே எல்லாமே சரியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரச்சனைகளை மார்க்கெட் பெருசாக மதிக்காது, மார்க்கெட் மேலே போயிடும். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சேர்ந்து அது கம்பெனிஸோட ரிசல்ட்டை பாதிக்கிறதுனால தான் யூஎஸ் மார்க்கெட் எவ்ரி டைம் வந்து ஆல் டைம் ஹை, எவ்ரிடே வந்து இப்போ ஆல் டைம் ஹை அடிச்சுக்கிட்டு இருக்குது. பட் நம்ம மார்க்கெட் அண்டர் பர்ஃபார்மன்ஸ்லேயே இருக்குங்கிறதுக்கும் இந்த கம்பெனிஸோட ரிசல்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸை நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலுமே கண்டிப்பாக அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை வந்து ஃபர்தராக வீடியோவாக மேக் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேங்க. அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறையா பார்வையாளர்கள் நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்கும். தேங்க்யூ.